உதவியாளர்கள் எதிர்பார்க்குறோம். கட்டாயம் ஒரு முடிவுக்கு வரணும், வந்தால் தான் எதிர்காலங்கள். இருந்தாலும் இந்த மாவட்ட செயலர் மாற்றம் தொடர்ந்து இருந்துகிட்டே வருது. அது இன்னைக்கு கூட சொன்னேன் நான் பண்ணி போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் தயார் பண்ணி இருக்குது. அது சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் நம்ம வெளியில் சொல்லக்கூடாது, இல்லை பேசப்பதான் சொல்லக்கூடாது. இல்லை முயற்சி எடுத்துக்கிறேன். ஐயா ஏதாவது கருத்து தெரிவிச்சுங்களா? ஏதாவது சொல்ல சொல்லி நான் தான் பேசினேன். ஐயா ஒன்றும் சொல்லலை. ஐயா அதுக்கு ஒத்துக்கிட்டாரா? நான் தான் பேசினேன். அது உங்கள் விருப்பம் அப்படின்றாரு. நான் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னால் உங்கள் விருப்பம். அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன நிறைய செய்திகள் வெளியில் சொல்ல முடியாது. பேசினேன், அவர்கிட்டையும் பேசினேன். 2 பேர்கிட்டையும் தொடர்ந்து முயற்சி எடுத்துகிட்டே இருக்கேன். சமாதானம் முடிச்சு இப்போ வெற்றி அடைஞ்சிருக்கீங்களா? வெற்றி அடையணும் நம்புகிறோம். இல்லை இன்னைக்கு இருக்கிற சூழல் நீடிக்கக்கூடாது. இன்னைக்கு இருக்கிற ரொம்ப வேதனையாகவும் ரொம்ப ஆழமான வருத்தமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. இது இனியே நீடிக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த வேதனையில் தான் வருத்தத்தில் தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு இருக்கிற மன கஷ்டம் உங்களுக்கு புரியாதில்லை. உங்களுக்கு நீங்களும் மனநிலை இருக்குதான். ஒரு அரசியல் கட்சி, ஒரு தனித்தன்மையோட பலமான கட்சி இப்படி போகிறதுனா எல்லாத்துக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எங்கள் தொண்டர்கள் கீழாக்கி நான் மட்டும் வேதனை பண்ணேன். எங்கள் இயக்கத்தில் இருக்கிற எல்லாருக்கும் இன்றைக்கி இந்த வேதனையாக இருக்குது. அந்த வேதனை போக்கணுங்கிறது தான் எல்லாருடைய விருப்பமாக இருக்குது. அந்த வேதனை அதுக்காக போக்குறதுக்கு முயற்சி எடுக்கும். சார் கூட்டம் அருள்மொழி சொல்லிக்கிறாரு, முழு அதிகாரமும் டாக்டர் ராமதாஸ் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாரு சார். கட்சி பயிலா பிரகாரம் முழு அதிகாரமும் அவங்க தான் இருக்குது. இது ஒரு இப்போ கட்சி அதிகாரம் பிரச்சனை இதெல்லாம் இப்போ பேச வேண்டிய நேரமே இல்லை. பேசவும் நான் அதை விரும்பலை. நான் முதல்ல 2 பேரும் சந்திச்சு சமாதானம் 2 பேரும் உட்காந்து பேசுனாவே எல்லா பிரச்சனையும் முடியும். 2 பேரும் சந்திக்கணும் பேசுகிறாங்க தான். அதுக்கு உண்டான முயற்சி தான். மற்றதெல்லாம் அப்புறம்.